இன்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்திய நேரப்படி இரவு 9:57 மணி முதல் 1:27 மணி வரை இந்த முழு சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். நடப்பாண்டின் முழு சந்திர கிரகண நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இரவு 9:57 மணி அளவில் தொடரும் இந்த சந்திர கிரகண நிகழ்வானது படிப்படியாக முழு சந்திர கிரகணத்தை தொடர்ந்து நள்ளிரவு 1:27 மணியளவில் முடிய உள்ளது. இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வை பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்பதன் காரணமாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் பொதுமக்கள் சந்திர கிரகண நிகழ்வை கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி வந்து சந்திர கிரகண நிகழ்வை கண்டு செல்வதற்காக முன்னேற்பாட்டு பணிகளும் இங்கு நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த சந்திர கிரகண நிகழ்வுகளானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்பொழுது பூமியின் நிழலானது சந்திரன் மீது விழுவதன் காரணமாக தான் ஒரு வானியல் நிகழ்வாகவே இந்த சந்திர கிரகணமானது நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு குறித்து நம்முடைய விரிவாக எடுத்துரைப்பதற்காக தமிழ்நாடு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் முன்னாள் இயக்குநரான சவுந்தரராஜ பெருமாள் சார் நம்மிடையே இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்தான இந்த சந்திர கிரகண நிகழ்வு குறித்தான கேள்விகளை கேட்டறியலாம். சார் வணக்கம் சார். இந்த சந்திர கிரகணமானது மற்ற சந்திர கிரகணத்திற்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கும் என்ன வேறுபாடுகள் சார்? இன்றைய தினம் ஒரு பிளட் மூன் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற ஒரு செந்நிறமான முழு சந்திர கிரகணம் ஒன்று இப்பொழுது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இது இரவு 9:57 ஒரு பகுதி சந்திர கிரகணமாக தொடங்கும். அதன்பின் இரவு 11 மணிக்கு சந்திரன் முழுமையாக பூமி நிழலுக்குள் சென்று முழு சந்திர கிரகணம் ஏற்படும். அது நடுநிசி தாண்டி சுமார் 22 நிமிடங்கள் வரை இந்த முழு சந்திர கிரகணமும் நிகழ்ந்து அதன்பின் மீண்டும் பகுதி சந்திர கிரகணமாக மாறி முழுமையாக இந்த சந்திரன் பூமி நிழலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்னன்னு சொன்னால், நம்முடைய பூமியினுடைய நிழல் வானத்தில் கூம்பு வடிவத்தில், கருநிழல்ங்கிறது கூம்பு வடிவத்தில் சுமாராக 14 லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும். ஸோ இப்போ அந்த மாதிரி அவ்வளோ நீண்ட கருநிழல் பகுதியில் சந்திரன் இருக்கிற தூரத்தில் நம்ம பூமியோடைய நிழல் 9000 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட விட்டம் கொண்டதாக இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோ 9000 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட விட்டம் உள்ள அந்த கருநிழல் பகுதியை சந்திரன் தொட்டு அதனை கடந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும். இது சந்திரன் கிழக்கு நோக்கிய நகர்வும் அதில் நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த நிகழ்வு கடைசியாக இதுபோல் முழு சந்திர கிரகணம், அதாவது செந்நிறத்தில் சந்திரன் மாறும் அளவுக்கு நம்ம பார்த்தது 2018 ஜூலை 27 பார்த்தோம். அதுக்கப்புறம் மீண்டும் இதுபோல் இந்தியாவில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 31 டிசம்பர் 2028, அதாவது 2029ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பார்க்கலாம். ஸோ மீண்டும் நீண்ட காலம் நம்ம காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 சந்திர கிரகணங்கள் நடக்கும். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய உலகின் பல்வேறு மற்ற பகுதிகளில் நடக்கும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கூட ஒரு சந்திர கிரகணம் நடக்குது. ஆனால் அது பகுதி சந்திர கிரகணமாக தான் நமக்கு இங்கு தெரியும். எனவே இது முழு சந்திர கிரகணமாக நம்ம பார்ப்பது அரிய நிகழ்வு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சந்திரன் நம்ம குறிப்பிட்ட இந்த நிழலுக்கு, பூமியினுடைய கருநிழலுக்கு சற்று மேலேயோ கீழேயோ போயிடும். ஆனால் இன்றைய தினம் அரிய நிகழ்வாக அது செல்கின்ற பாதை சரியாக சூரியனுக்கு நேர் எதிரே, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கு நேர் எதிர் திசையில் வர்றதுனால இன்றைய தினம் நிழல் குளர் அது புகுந்து செல்கிறது. ஸோ குறிப்பாக பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். அது வெறும் கண்களால் பார்க்குறதுக்கும் நம்ம தொலைநோக்கி மூலம் பார்க்குறதுக்குமான வித்தியாசங்கள் என்னவோ சார் இருக்கும்? இல்லை, இந்த நிகழ்ச்சி நம்ம வெறுங்கண்களால் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இது எல்லாரும் தொலைநோக்கியில் பார்க்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியல. ஏன்னு சொன்னால் இது அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய, அதிகமான மக்கள் தொகை நெருக்கம் உள்ள நாடுகளிலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம் நீங்களாக மற்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 650 கோடி பேர் இதை பார்க்கலாம். ஸோ இத்தனை பேரும் வெறுங்கண்களால் பார்க்கலாம். அத்தனை பேரும் தொலைநோக்கி மூலம் பார்க்கணுங்கிற
கட்டாயம் இல்லை. வெறுங்கனால் பார்க்குறப்பே அந்த நிகழ்வு தெரியும். ஏன்னா சந்திரன் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பகுதியில் படிஞ்சு வெளியில் போகிற. ஆனால் அந்த நிழல் படிகிறப்ப தொலைநோக்கி மூலம் பார்க்குறப்ப அதனுடைய பரப்பு, அந்த பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர்ஸ் இதெல்லாம் தெரியும். வர்ணம் மாதிரி செந்நிறமாக தெரியும். அப்புறம் இந்த பார்ஷியல் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிற பகுதி கிரகணம் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிறப்ப அந்த வழியாக நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்குறப்ப அந்த பகுதிகளெலாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக விரும்புவர்கள் இங்கேயும் வந்து பார்க்கலாம். அதற்காக முன்னேற்பாடுகள் எல்லாம் நம்முடைய பிர்லா கோளரங்கத்தில் நம்ம செய்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வின் போது நிலவானது முழு அடர் நிறத்தில், அதாவது அடர் பழுப்பு நிறத்தில் தெரியும் என்பதன் காரணமாக பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த சந்திர கிரகண நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக. தொடர்ந்து 2028க்கு அப்புறம் தான் இந்த சந்திர கிரகணம் மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ள போது இன்றைய தினமே கண்டுகளிப்பதற்கான ஏராளமான பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் அதற்கான முன்னெச்சரிக்கையாகவும் சரி முன்னேற்பாட்டு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.